This video is sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக வெயில் காலத்தில் தயிர் சாதம், கஞ்சி, கூழோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கைப்படாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணால் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு 15 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணியில் கழுவிருங்க. ஈரம் போக துணியில் துடைச்சிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா நெல்லிக்காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வெள்ளை பூண்டு பல் 20லேருந்து 25 எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். கடாயில் 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி நல்லா வேகணும். அது வரையிலும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு. வேகிற வரையிலும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பூண்டு பேஸ்ட்டு கடாயில் ஒட்டிக்கும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு, வெந்தய பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இது சேர்த்துருக்கேன். இப்போ நெல்லிக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளிவரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய், பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், கடுகு, வெந்தயப்பொடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு.